காலை தியானம் ஏப்ரல் 12, 2024. தலைப்பானது பேசுவதா அல்லது மௌனமா இருப்பதா? மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனைப் போல ஆவாய். நீதிமொழிகள் 26:4. சில சமயம் பேசுவது கோழைத்தனம், சில நேரங்களில் பேசாமல் இருப்பது கோழைத்தனம். எப்பொழுது மௌனமாக இருக்க வேண்டும், எப்பொழுது பேச வேண்டும் என்பது அறிந்திருப்பதே கிறிஸ்து ஒழுக்கத்தின் மிகப்பெரிய சாதனையாக ஒன்றாகும். மனிதர்களுக்குள் நடைபெறும் உரையாடல்கள் 70% பேச்சு ஆகும். உரையாடல் என்பது வாழ்வின் முக்கியம். சில செயல்படுவதை விட பேசிக்கொண்டு இருப்பதில் அதிக நாட்டம் கொண்டவர்கள். ஆனாலும் நல்ல கிறிஸ்தவன் எங்கு பேச வேண்டும், எங்கு பேசக்கூடாது என்பதை அறிவான். வார்த்தைகளை தடுமாற்றம் கூடாது. கட்டுப்பாட்டுள்ள பேச்சுகள் அவசியம். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கூடாது, கொடுத்தால் நீயும் அவனை போவலாவாய். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியா இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. மூடனுக்கு நம் பதில் சொல்வதற்கு நேரமும் உண்டு, உத்தரவு சொல்லாமல் இருப்பதற்கு நேரமும் உண்டு. எல்லா கேள்விகளுக்கும் உடனடியாக உத்தரவு அவசியம் இல்லை. கிறிஸ்துவ மத தலைவரிடம் இருந்து கேள்விகளை கேட்ட போது கிறிஸ்துவும் அவரிடம் கேள்வி கேட்டார். இது பரிசேயர்களை எரிச்சல் அடைய வைத்தது. தேவையற்ற கேள்விகளுக்கு எல்லாம் உத்தரவு தேவையில்லை, ஆனால் கேள்விகளுக்கு கொடுக்கும் உத்தரவு நல்ல விளக்கங்களை கொடுக்கும். மூடனுக்கு நாணயத்தை புகட்ட முயற்சிப்பது வீண். மதியற்றவன் பேசுவதை கண்டிக்காமல் பேச அனுமதித்தால் அவன் தன் பார்வையில் ஞானியாக இருப்பதை நாம் ஊக்குவிப்பதாகும். அவனின் அந்த அர்த்தமற்ற வார்த்தைகளுக்கு நாம் ஊக்கம் கொடுப்பதாகவும் ஆகிவிடும். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனைப் போல் ஆவாய். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பான். நீதிமொழிகள் 26:4-5 வாசிக்கிறோம். மதிக்கேடவர்களுக்கு எல்லாம் நாம் பதில் அளிக்கலாம். அவளிடம் வாதிடாமல் அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்காது அவர்களை புறக்கணித்து நடந்து செல்லும். ஒரு ஞானி இன்னும் 2 மூடரிடம் பேசும்போது 2 மூடர்கள் உரையாடுவதாக ஆகிவிடும். பிதாவே, கல்விமானின் நாவை எங்களுக்கு தாரும், அதனால் நாங்கள் மூடனுக்கு விளங்கி இருக்க உதவு தாரும் என்று நம் கேட்டு ஜெபிப்போம். தேவனே ஏசப்பா, இந்த நேரத்தில் அப்பா பாதப்படியில் வந்திருக்கிறோம் அப்பா. யார் இடத்துல பேச வேண்டும், யார் இடத்துல பேசக்கூடாது என்றுக்கிறத நான் வாசித்தோம் அப்பா. ராஜா, அதேபடி ராஜா ஞானியாக இருக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்யும். நாணத்தோடு பேசும்படி எங்களுக்கு கிருபை செய்யும். அப்படிப்பட்ட நாணயத்தை எங்களுக்கு தந்தாப்பா. வழிநடத்தில் வாசிக்கிற பிள்ளைகளுக்கு, கேட்கிற பிள்ளைகளுக்கு நாணத்தோடு அது கர்த்தாவே பேசும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.